இப்படி நாங்கள் போய் உட்கார்றோம். அதெல்லாம் முடியாது. கையெடு அதெல்லாம் முடியாது. படுத்தாதம்மே, யாராவது வரப்போறாங்க. எதிர்க்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. வெளியில வச்ச கத்து வந்தா பண்றேன், ஒழுங்கு கவனிச்சீங்கன்னா நல்லது. ஏம்மா இந்த ஆயங்க பக்கத்துல உட்கார வழக்கெல்லாம் உனக்கு இல்ல. நான் நகர்ந்தான் வைக்க என்கிட்ட தான் இருக்கேன், நான் காட்டி கொடுத்துருவேன். அவங்களுக்கு தெரியட்டும். அதெல்லாம் அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாது. எப்பாவே எப்படி சொல்றான் பாரு. அனுப்ப முடியாதா? எதுக்குன்னு கேக்குறேன், எனக்கு புரியல இந்த கதை என்னன்னு. அனுப்பணும், அதெல்லாம் அனுப்ப முடியாது. என் பொண்ணு தானே என்கிட்ட இருப்பா. உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும் உங்க புருஷனை வச்சுக்கோங்க கூட. ஏன் என் மாப்பிள்ளை கிட்ட வாங்கி கொடுத்து வாங்கி கட்டணும்? கூட்ட பத்தியா இல்ல உண்மையே சொல்றாருமா. உண்மை பேத்திங்க கூட தான் இருக்கணும் கூட சொல்றான். அதெல்லாம் தாண்டிடுச்சு. இனிமேல் கொண்டாட்டி நீங்க தூரத்துலேயே பாத்துக்கோங்க. பணத்தை வாங்குறீங்கல்ல, யாரும் என்ன பார்க்க வேண்டாம். நாம எப்ப கிளம்புறோம்? என்னடா எப்ப கிளம்புறோம்? ஊர் கோயிலாம் அர்ச்சனை பண்ண வேண்டாவா? அதுதான் அதெல்லாம் எப்ப பண்ணிட்டு எப்ப கிளம்புறோம்னு கேட்டேன். இங்க என்ன ஒரே நாள் போதாதா? அர்ச்சனை தானே, அபிஷேகம் நான் இன்னொரு நாள் சொல்லிக்கிறேன். ஆமா, அர்ச்சனை அபிஷேகம் ஒன்றும் பண்ணலையா? ஏடா மொத்தமா லைனா பண்ற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, அப்புறம் ஒரு நாள் அபிஷேகத்துக்கு கொடுத்துக்கிறேன். ஆமாப்பா, இப்பதான் இவ்வளவு கோயில் பண்ணிட்டு வந்தோம்ல, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையா. அதெல்லாம் உங்க இஷ்டம், பார்த்து பண்ணிடுங்க. இன்னைக்கு சாயந்தரமே வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே முருகர் கோயில் போகலாம். அப்படியே எதிர்க்க பாபா, அவ்வளவுதான். ஆஞ்சநேயர் கோயில், பிள்ளையார் கோயில், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்துடலாம். அப்ப நைட்டே கிளம்பிடலாம் நாங்க. வெடிக்கத்தால கிளம்புங்க, நைட்லாம் வேணாம். கோயில் பூஜை பண்ணிட்டு ராத்தங்கிட்டு போங்க. தங்கிட்டு வெடிக்கத்தால இருந்து கிளம்புங்க. நாளைக்கு தானே சாமி கும்பிடுறது. நாளைக்கு கிளம்பிடலாம் நாங்க. அவங்க எல்லாம் தான் கிளம்புறாங்க, நீ இல்ல. புரியுதா? நான் இல்லைன்னா எப்படி போக முடியும்? நம்ம இங்கதான் சாமி கும்பிடுறோம். அவங்கதான் அந்த வீட்டுல சாமி கும்பிட போறாங்க. நாம 3 சாமி இங்கதான் கும்பிடுறோம். சாமி நாள். ஐயோ என்னடா அது, நீங்க இங்கதான் கும்பிடுறீங்க, நாங்க போய் அங்க கும்பிட போறோம். புரியுதா? இங்கதான் நீங்க பிள்ளையார் பூஜையும் கூடக்காரியும் கூழ் ஊத்துறது பெருமாளுக்கு நாளும். இங்க வெள்ளி சனி ஞாயிறு கும்பிட்டுட்டு திங்கக்கிழமை வாங்க. இதே நேரத்துல நாங்க இங்க கும்பிட்டுக்கிறோம். சரி, இந்த வாரம் நம்ம கும்பிட்டா தவிர அவங்க கும்பிட்டுக்கலாம்ல. அவங்க எங்கே இருக்கட்டுமே. ஏன்ப்பா பொண்டாட்டி புரிஞ்சிருக்க முடியாதோ? அங்கேயே கும்பிட்டுக்கலாம். இது சொல்றா. நான் பார்க்காமல இருக்க முடியாது. இது சொல்லு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. நீங்களாச்சும் குடும்பம் வச்சு இல்லதான் கத்திடுவேன். சொல்ல விட்டு போறேன்ற எனக்கும் சம்மந்தம் இல்லை, புரியுதுல்ல? கூப்பிட்டுக்கோங்க. தெரியாது, அவங்களுக்கு சீமந்தம் இருக்கு, டியூ டேட் இருக்கு, அதெல்லாம் முடியாது. நாங்க தவிர கூப்பிட்டுக்கிறோம். எது பண்ணாலும் நான் வரமாட்டேன், நாங்க இங்க இருக்க மாட்டோம். எல்லாம் இருந்துப்பேன், சந்தோஷமா இருந்துப்பேன், டார்ச்சர் இல்லாம. அப்பனா உனக்கு டார்ச்சர் அப்படிதானே? என் மேல துளி பாசம் கூட இல்லை. என்னை பார்த்தா உனக்கு விருப்பம் இருக்கு. ஏங்க என்ன படுத்துறீங்க? இப்ப நான் என்னங்க பதில் சொல்லணும்? முடியாதுன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 3 நைட் அவன் இல்லாமல முடியாது. தூங்கிக்க மாட்டேன். நான் வீடியோ கால்ல பேசுறேன் பூச்சி, புரிஞ்சுக்க பூச்சி, மானத்தை வாங்காத பூச்சி. குட்டிமோ விளையாடாத. இங்க பேசணும் பார்த்தா அங்க பேசினு இருக்கான். உங்க பேரை கதவிட்டு வருவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சம்மதம் வேணும்னா அமைதியா இருங்க, இல்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கூப்பிட்டு பேசுங்க. எப்படி சம்மதிக்காம போயிடறான், நானும் பாக்குறேன். பாருங்க மற்ற டிக்கெட்லாம் எங்க? அது டிக்கெட் இல்ல, மொத்த டிக்கெட் எழுதவே இல்லை. தூங்குதுங்க. இல்ல வாழ்வுதான். அந்த டயர்டு தூங்குறாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் எழுதிக்க பழக்கம் இல்லை, அப்புறம் என்ன தூங்கட்டும். வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு. சுத்த தானே போறாங்க, தூங்கட்டும். அவங்க பட்டுல பயிரும் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. எங்க விளையாடாதீங்க ப்ளீஸ். நீங்க தூங்குற வரைக்கும் அமைதியான வீடியோ காலில் பேச பட்டு அப்படியே வீடியோ காலிலே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த பிரீத விளையாட்டு வேண்டாம். முன்னாடியும் வேண்டாம், இப்படிலாம் பேசாத. நான் உண்மையாக சொல்ல போறேன், என்ன நீ இல்லாமல் இருக்க கிடையாது. ஏங்க நான் இல்லாமல் தூங்க மாட்டேன்னா தப்பாயிடும், புரிஞ்சுக்கோங்க. என்ன தப்பானாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்ன நினைச்சதாச்சுல இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. நீங்க அங்க வந்தாலும் என் கூட தூங்கக்கூடாது. என்னென்ன இப்படி சண்டை போட்டு வந்தீங்கன்னா பாருங்க. என்னையா புரிஞ்சுக்க மாட்டேன், நீ இல்லாமல் திருப்பி தூங்க மாட்டேன். அதனால தான் தூங்கவே தேவையில்லை, போதுமா? பார்க்காம இருக்க முடியாது. மொத்தமாக 8 வருஷத்துக்கு கொண்டு வராது, என்ன எந்த ஒரு வருஷத்தையும் கொண்டு வராத. முடிஞ்சிச்சு, பாஸ்ட். இதுக்கப்புறம் முடியாது, அவ்வளவுதான். அந்த வீடியோ காலே இருக்கேன்றல, 24/7 கூட இருக்கேன். சொன்னதுலேயே பெரிய போய் தான். ப்ராமிஸ் ப்ளீஸ். நீங்களே கட் பண்ணாம நான் கட் பண்ண மாட்டேன், சார்ஜ் ஆஃப் ஆகும், கட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல்லாம் போறது இல்லைல்ல, இருக்கேனே. முடியாது. சர்ச்சஸ் பண்ணிக்கப்பட்டும் ஓவே. என்ன பிடிவாதம்? வந்ததுக்கப்புறம் எந்த லஞ்சம் வேணா ஒத்துக்கிறேன் ப்ளீஸ். இதுக்கும் மேல என்ன பண்ண சொல்றீங்க? உங்களால முடியாதுமா. அசிங்கப்படுத்தாதீங்க, அங்க பாருங்க எல்லாம் இதை பாக்குறாங்க, திரும்ப. முடியாது, அவ்வளவுதான்.
என்னப்பா வாங்க வேண்டியதுல சம்மதம் வாங்கிட்டியா? அங்க என்ன சொல்றாங்க அதை தலையிட போறோம். அப்புறம் என்ன சம்மதம் வாங்கிட்டியா? ஆமா அப்படி நான் கேட்கறதுக்குலாம் சம்மதம் வந்து தான் வருவேன். இப்போ தட்டிவிட பார்க்குற அதுக்கப்புறம் ரீல்ஸ் மடியில் வச்சுப்பேன். அப்புறம் நான் என்ன பண்றேனோ தான் தட்டி விட்டினா இப்படி சொல்லிட்டேன். வீம்புக்காரன். கோயிலுக்கு போய் கருப்பு கட்டிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு புடவை தானே? இப்போ வீட்டில் தானே இருக்கேன். கோயிலுக்கு போகும்போது சொல்லுங்க, புடவை மாத்திக்கிறேன். அதனால கருப்பை விடு, கல்யாணம்லாம் ஆகட்டும். சரி மம்மி. அவன் கூப்பிட்டு நீங்களும் வந்துடுவீங்கல்ல? நாங்க கூப்பிட்டு நாங்க எடுத்துட்டு வரணும். புடவை எடுக்குன்னு சொன்னீங்க கல்யாணத்துக்கு. ஆமாண்டா, அது வேற கிடக்குது இல்ல, அதை மறந்துட்டேன்டா. எல்லாருக்கும் புடவை எடுக்கணும். அப்புறம் சீமந்தத்துக்கு எடுக்கணும். சீமந்தத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா என்ன? வேணாண்டா, ஒரே டைம்ல வரதுனால வேண்டாம். அதானே வேணாம். குழந்தை ஒரு வயசு பிறந்த எடுத்து கொடுத்துக்கோ. இப்பதான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஸ்டேஜ் அலங்காரம் எல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்றாங்களே, அப்ப வேணா அப்படி எடுத்து கொடுத்துக்கோ. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல. இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி இப்போ கல்யாணத்துக்கு எப்படி புடவை எடுக்கிறது? எல்லாம் லிஸ்ட் போடுறாங்களே. அதெல்லாம் உங்க கதைப்பா. சம்பிரதாயத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் தான் தருவோம். ட்ரெஸ் தான் தரணுமா? கணக்கு எழுதிட்டீங்களா இல்லையா? ஆமா அக்கம் பக்கத்துல யாருக்கு எடுத்து கொடுக்கணும்னா சொந்தக்காரங்க எல்லாம் பாரியாருக்கு எடுத்து கொடுக்க போறீங்க. எங்க ராஜா அது மருமக, அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரியும் அது பொண்ணு கொண்டோம். வேற யாருக்கு? பல வருஷமா குடும்பமும் பழகிட்டாங்கல்ல. ஆமா அண்ணே, ரொம்ப வருஷமா நம்ம கூட வரவா பழகிட்டாங்கல்ல. சும்மா மறந்துட போறீங்க. அப்புறம் ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்து ஒருத்தருக்கு எல்லாம் பண்ண போறீங்க. அப்புறம் அதுல பிரச்சனை வரப்போகுது. ஒழுங்கா பேர் எழுதிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ எழுதிக்கோங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டுற போறீங்க. அவங்க 2 பேர் கொடுத்தா அவங்க அதுக்கு இருக்காங்களே, தப்பாயிடாதா? எடுத்தாலும் லிஸ்ட் பெருசா போகுமே. இவங்க என்ன வேற வகை? எடுத்து கொடுக்கறதுனா அவங்க பசங்களை விட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் எடுத்து அப்ப தப்பா தெரியாதுல்ல. அவங்க வீட்டுல அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இவங்களை விட்டீங்கன்னா தப்பாயிடும். அப்படி இவங்களுக்கும் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எடுத்து கொடுக்கணும், பாத்துக்கோங்க. இதாங்க இதுல தொல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எடுத்து கொடுக்க போறீங்களாடா? ஆமாப்பா, இங்க டேவிட்க்கும் ராஜுக்கும் மட்டும் தான் எடுத்து கொடுக்குறேன். அவ்வளோதானா? இல்லையே, மாதேஷ்க்கு எடுத்து கொடுக்கணுமே. அந்த பிரேமுக்கு? மாதேஷ் பிரேம் வந்து பாயா சொன்னாங்களா, அந்த வீட்டு சொந்தக்காரங்க தானே. அவங்க பசங்க தான். அப்புறம் என்னப்பா பத்திரிக்கை வைக்கும்போது இவங்க கொடுத்தாதான் சொல்லி கொடுத்துருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்தாங்கன்னு அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராதுல்ல. அதுவும் சொல்லிடலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படி அவங்க அம்மாக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிடலாம். அப்படி வேணா சொல்லிடுங்க, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுல்ல. அவங்க தெரிய போது நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு. மற்றவங்க வந்து ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தாங்க, ஃப்ரெண்டு அம்மாக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு நினச்சிப்பாங்கல்ல. அவங்க வீட்டில் அப்படி பழகுவானுங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிறோம். சரிங்க, அது அவங்க எடுத்தாங்கன்னு நாங்க சொல்லிடுறோம். எடுத்து கொடுக்கறது பிரச்சனை இல்லை, 35 வந்துடும் போல இருக்கு. அதுவே அதான் பிரச்சனையா இருக்கு. 35 பேருக்கு தானே காசு பணம் போது, எடுத்து கொடுத்துருங்களேன். எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படியும் சொந்தக்காரங்களுக்கு நீங்க 50 பேருக்கு மேலே எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன? ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் எங்க தலைமுறை ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க எடுத்து கொடுத்தா அவங்க பசங்களுக்கு எடுத்து கொடுத்தா பேர பசங்க ஆயிடுச்சு. ஒரு வீட்லயே 3 தலைமுறை எடுத்து கொடுக்கறதா இருக்கு. எவ்வளோ செலவு பண்றோம்? 35 பேர் தானே. ஒரே மாதிரி வீட்டில் கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க, ஏங்க ஒருத்தர் மனசு வருத்தப்பட்டு ஒருத்தர் இது பண்ணிட்டோம். யாரும் வருத்தப்பட வேண்டாம், செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், அப்படி விடு. இப்போதான் 1000 ரூபாய்க்கும் போட்டு போட விற்கிது. நீங்க போய் காஞ்சிபுரத்துல எடுக்க போறீங்க, அப்புறம் என்ன? அங்க போயிட்டு எடுங்களேன். அங்க 1000 ரூபாய்க்கு எடுக்கிறது தான் வெளியே 5000 ரூபாய் 7000 ரூபாய். அப்புறம் என்ன? வேறு இடத்துல போய் எடுத்துருங்க. கலரா ஒரே கலர்ல எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பேசிட்டேன் மாமா கிட்ட. அப்புறம் என்ன? ஒரு 150 ரூபா போல இருக்கே. வீட்டுல இருக்கவங்களே 50-60 இருப்பாங்க போல இருக்கு. யாருக்கு வேணா எடுத்து கொடுங்க. எனக்கு இந்த பட்டு புடவை மட்டும் நிறைய எடுத்து கொடுக்காதீங்க. எனக்கு அது வேண்டாம். என்னடி எவ்வளவு எடுக்க வேண்டியிருக்கு? வேண்டான்ற யார் வீட்டுக்கு விருந்து போனா? அதெல்லாம் ஃபேன்சி சரியே போதும். பட்டு புடவை தான் அவசியம் இல்லை. போங்க போங்க, எனக்கு அதெல்லாம் காசு போடாதீங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இருக்கிறதே 2 வாட்டிக்கு மேலே கட்ட முடியல. அவங்க புடவையெல்லாம் வேற சேர்த்து கட்ட வேண்டியதா இருக்கு. போதும் போதும், எனக்கு வேண்டாம்பா. என்னடி இப்படி சொல்ற? இது ரொம்ப நாளாக கிடக்குது. கட்டுமா கட்டுமா நீங்கள் கொடுக்குறீங்க. பத்தாதுக்கு உங்கள் மருமக உங்கள் பொண்ணு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் பத்தாதுன்னு பார்த்தா அண்ணியும் அவங்க அம்மா ஒரு பீரோ கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் யார் கட்டுறது? எனக்கு வேணாம்ப்பா. பட்டு புடவை பக்கமே என்ன சேர்க்காதீங்க. எனக்கு சாதா புடவை எத்தனை வேணா எடுத்து கொடுங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு புடவைன்ற பேரில் 2 புடவை எடுத்து கொடுத்துட்டீங்க. முதல்ல இப்ப எத்தனை புடவை தேவைப்படுது? அதை கணக்கு போடலையே. அப்படி இப்ப நிச்சயத்த புடவை தான் கட்டணும். திருப்பி அதே புடவை கட்டி எடி. நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன்ப்பா. எதுக்கு புது புடவை கட்டாம? நிச்சயத்துல வைக்கிறது அன்னைக்கு கட்டுறது தான். நீங்களே இப்ப புது வழக்கமா இப்பவே கட்டி அவுத்துறீங்க. அதான் இப்போ உங்களுக்கு அப்ப தனி புடவை எடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதே கட்டிக்கிறேன். விளையாடுறியா? அதெல்லாம் ஒன்றும் விளையாடல. நானும் அதே வீட்டு சடை தான். இந்த வருஷம் அதே போட்டுக்கோங்க. நாளைக்கு கூட பட்டு புடவை கட்ட மாட்டியா நீ? வீட்டுல சாதா புடவை கட்டிக்கிட்டோம். தாய்மாமா வீட்டு நலங்குக்கு மட்டும் பட்டு புடவை கட்டிக்கோ. நலங்குக்குலாம் சாதா புடவையே கட்டிக்கோ. அம்மா வேணுன்றது சூப்பர்மா. தாய்மாமா தனித்தனியா வைக்கிறாங்களாம் தெரியாது, ஒன்னா வைக்கிறாங்களாம் தெரியாது. அதேதான் உங்க அத்தையும் இன்னும் சொல்லல. ஓகே. பார்த்தா ஒரு பட்டு புடவை தான். அது வீட்டுல இருக்க பட்டு புடவையே போதுமே, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மறு கிடைக்கும்ல? ஆமாங்க, மறுக்கு பொண்ணு மாப்பிளைக்கு எடுக்கணும்ல. அதுதானே மறுக்கு அம்மா வீட்டுல இருந்து கொடுக்கணும்.
சரி, சொத்துக்கு கூரை புடவை பட்டு புடவை கிடையாது, நூல் புடவை. வேற என்ன பட்டு புடவை தேவைப்படுது? அம்மா வீட்டுல இருந்து மாமா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு புடவை கட்டுவாங்க. வீட்டு புடவை கட்டமா? வீட்டு ஊர்ல இருந்தானே போவா, அதுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துருங்க. கல்யாண பொண்ணுக்கு 2 பட்டு புடவை தான் போதும். போற கட்சி ரிசப்ஷன் வைக்கிறீங்களா? அதுக்கு நான் பாத்துக்கிறேன். புடவை வேண்டாம். கவுனா லெஹங்காவாடா? முடிவு பண்ணலத்த, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எது பிடிச்சிருக்கோ அது. ஷாப்பிங் போகலாம், அன்னைக்கும் பார்க்கலாம், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்குலாம் நாங்கள் ட்ரெடிஷ்னல்னா அவங்க ஃபேன்சி, நாங்கள் ஃபேன்சினா அவங்க ட்ரெடிஷ்னல், அவ்வளோதான். கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுத்துட போறீங்க. ஆமாம் ஆமாம். எங்களுக்கு புடவை எடுக்கணும்னு வந்தீங்க, அவ்வளோதான் நாங்களே எங்களுக்கு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, அது ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு எதனா பண்ணிக்கோங்க, நான் சொல்லிட்டேன். ரிசப்ஷனுக்கு நான் என்ன தரணும் அதை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். டேய் போதும்டா, அவங்க கல்யாணத்துல தான் குடும்பத்து நீங்க. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு பண்ணுவீங்க, எங்க கல்யாணத்துக்கு பண்ண மாட்டீங்க, திட்டியா? நான் ஒரு மாதிரி ஆசையா வச்சிருக்கேன் யோசிச்சு. விடுங்க, அது ஏதோ சின்ன சின்ன ஆசை தானே படுது. ஒரு அரவர் போட்டு நிக்க போறீங்களா, அதுக்கப்புறம் மாத்திக்கோங்க. என் பொண்ணு என்ன தருதோ அதான் நான் போட்டுப்பேன். அதுக்கு தான் அப்பா வேணும் லவ்வி. வீட்டோட தங்கம். ஐயோ, நானும் என் பொண்ணு தரதான். மொட்டை என்ன என் மருமக தரதான். என்ன கோத்துட பாக்குறீங்க 2 பேரும்? என்ன இருந்தாலும் போட்டுக்கிறோம், பாசமா பேசினா போதும். தாத்தா கிட்ட நீங்க பாசமா பேசுவீங்களாமா? ஆமா. இதுதான் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி போயிருக்கு? என் புருஷன் ரொம்ப தான் ஓட்டுறேன். அவர்தான் இப்ப அவங்க பேரன் பாசமா பேசலன்னாரு, அதான் சொன்னேன். பேரன் பாசமா பேசுறேன்னு சொன்னாரு. அவருக்கு உலகத்துல முக்கியம் ஒரு பேரன் தானே. பாசம் இல்லைன்னா அப்ப அவர்கிட்டதான் இல்லைன்னு அர்த்தம். ஏன் வாய்ப்பு வந்துட்டு மன்னிச்சிருங்களா? அந்த பயம் இருக்கட்டும். சீமந்த புடவை அப்பதான் எடுக்கணும். சரி. இங்க இருக்கவங்க பத்திரிக்கை அப்புறம் வேணா வந்து கொடுக்குறீங்களா? சீமந்த பத்திரிக்கை கொடுத்துட்டோம். சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா கூட வந்து ஊருக்கு ஒரு நாள் வைக்கிட்டோம். சீமந்தத்துக்கு போயிட்டா வருவாங்க, டைம் ஆயிடுச்சு இல்ல அதுக்கு நேரம். அதாங்க கேக்குறேன். சீமந்த பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருவோமா எல்லாருக்கும்? பத்திரிக்கை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சீமந்தத்துக்கு என்ன சாமி தான் கும்பிடணும்? உங்க வழக்கத்துல காட்டேரி மனுஷன் இருக்கு, உங்க வழக்கத்துல தெரியலையே. இப்பதான் எது வந்தாலும் நம்ம வழக்கம் ஆயிடுச்சுலப்பா. எங்களுதுன்னு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த பெரியவங்க இருக்காங்க சொல்லித்தரேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான்ப்பா. மதியம் மனுஷரை கும்பிடணும்டா, சாயந்தரமா காட்டேரி கும்பிடணும். கூழ் ஊத்துற அன்னைக்கு கூட அதை கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியம் கூழ் ஊற்றும் போது மேலே பால் பொங்கல் வச்சு முனீஸ்வரனுக்கு 5 கல் வச்சு கும்பிட்டுருணும். என்ன சார், ஒன்னா கும்பிட்டுலாமா? கல்யாணம் கூட சேர்த்து பண்ணலாமாங்க? எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும் இல்லையம்மா, நான் திங்கக்கிழமை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் வந்துடுறோம், காலையில முனீஸ்வரை கும்பிட்டுருவோம், சாயந்தரம் காட்டேரி கும்பிட்டுலாம், அவ்வளவுதான். அது சரி, அப்படி பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு முனீஸ்வரை கும்பிடணும்ல. நமக்கு அந்த வழக்கம் இல்லையே, உங்க பக்கம் தானே அந்த வழக்கம். ஓ, அப்ப நம்ம இங்க கும்பிட்டுருணுமா? அங்க கும்பிடுறது வெள்ளிக்கிழமை கும்பிட்டுலாமா? பிள்ளையார் கும்பிட்டு முனீஸ்வரர் கும்பிட்டுலாமா? வேற நாள் இல்லையே. கூ ஊத்திட்டு கும்பிட்டுலாங்க, அன்னைக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கல்யாணத்துக்கு தானே எல்லாமே. அப்படி பண்ணிடுவோம். அப்படியே பண்ணிடும். என்ன பிரிக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஆர்வம் பிடிக்கிறதுல ஆர்வமா இல்லை. வந்துடும். போதும் விடுங்க. ஏற்கனவே பெரிய ஃபீலிங் இருக்கும், சும்மா விருப்பத்தாது. நமக்கு சாமி கும்பிட்டோம், நீங்க கும்பிடு. இது வேலை காக்காது, இதுங்க என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். அந்த எதுவும் பண்ணிடாதப்பா ப்ளீஸ்ப்பா. என்னடா உன் சந்தேகம்? அவன் ஒண்ணு சென்னைக்கு வருவான், இல்ல அவளை இங்க வச்சுப்பான். அது ரெண்டும் நடக்காம அவன் வரமாட்டான். அப்படின்ட்டு போட்டுமே சொல்ல முடியாது. சாமி கும்பிடணும், ஒழுங்கா கும்பிடணும். இது கல்யாண விஷயத்துல விளையாடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தெரியல. நிறைய பேர் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி தானே வராங்க. அது மாதிரி நினைச்சுக்கோங்க, நான் சென்னையிலே இருக்கேன். அவனை ஓட விட்டு வச்சிருவோம், அதான் நீங்க இருக்கிறல்ல. அதெல்லாம் நாங்க அப்பவும் ஆர வச்சிருப்போம். ஏன்னா உங்களுக்கு கல்யாணமே கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். இந்த 2 நாள் போராட்டி 3 நாள் போராட்டி வர குடும்பம் எங்களுக்கு கிடையாது, புரியுதா? இப்போ இந்தியாவுக்கு வரீங்க, அப்பதான் கல்யாணம் சொல்லியிருப்போம். அவங்க உங்க ஆயா சும்மா சேர்த்து சரி பண்றீங்க. இங்க என்னப்பா பண்ணணும்? இதெல்லாம் ப்ரொசீஜர், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் வேண்டாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த வீட்டுல என் சம்மந்தம் சேர்க்க மாட்டாங்க, பாத்துக்கோ. ஆமா, சாமி குடும்பம் நாங்க மாப்பிள்ளை வீட்டு சேர்க்கறதுலாம் வழக்கம் இல்லையே. இப்ப என்ன பண்ணுவீங்க? சிரிக்கிற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. அக்கண்டாயவா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். தனியா விட மாட்டேன். ஊர்ல விட்டு புரியும். ஃபுல்லா உங்க கூட தானே, நாளைக்கு காலையில தான், புரியுதா? சாயந்தரமா போய் ஏடாதீங்க. நானும் இதுதான் சாமி கும்பிடுங்க, நாளைக்கு எதுக்கு போறீங்க? ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். என்னால இருக்க முடியாது. போதும். நீ உங்க சண்டை போறேன்னு சொல்லு. ஏய், அதையாவது எனக்காக பண்ணு.
ஆயிடும். என்ன பண்ணாலும் இதை கேட்டாலும் செய்ய போகிறது இல்லை விடுங்க. முடிச்சிட்டு இல்லை. இல்லை நான் என்ன குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் மட்டும் எல்லாம் ஒருத்தன் அவளை படாப்படுத்துவானே. நான் சொன்னேன் இவ்வளோ நீ என்னென்ன வேலை இருக்குன்னு யோசிக்கிறேன். சரிவா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எச்சா வீட்டுங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்படி நோக்கம் தெரிஞ்சுக்கிய என்னப்பா? கொஞ்சம் தானே இருக்குண்ணே. ம் அப்புறமா போகலாம். தூக்கம் வருது. காலையில எங்கிட்ட வேலை இருக்குன்னு. தானே எல்லாம் நைட் சுற்றிட்டு லேட்டாக தானே வந்தோம். நீங்களே போய் போட்டுக்கலாம். வந்ததே 2 மணி. இதில் வேற அவளுக்கு எழுப்பி விட்டுட்டேன். அதானே தூங்கட்டும். கொஞ்ச நாள் கல்யாணம் பொண்ணு சும்மா தூங்கி எழுந்துக்கிட்டோம். அதுவே எப்போனாலும் வீட்டில் தூங்குது. சரிப்பா நான் ஒன்றும் சொல்ல காரணம் தூங்கட்டமா போய் தூங்குமா. ஆயா நிஜமா தான் சொன்னேன். நானும் உங்க அம்மாலாம் போயிட்டு போய் தூங்குப்போம். ஏன் பண்ணுறதுன்றது சமத்துடி. போதும் போதும் உங்க சமத்துக்கு. என்ன வேணா கோமாரில் ரொம்ப சமாதானப்படுத்திக்கலாம். ஏங்க நான் இந்த வீட்டில் இருக்கதா போக சொன்னாங்க. நீங்க ஏதாவது சேட்ட ஆரம்பிச்சீங்க அவ்வளோதான். தூக்கம் திறக்க மாட்டேன்ல. வச்சுடுவேன். ஏய் ஊசி மஞ்சத்துக்கு தான் நீ போய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வச்சுட்டு வந்துடு. நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. நம்மளும் போய் அந்த தலைவர் காஃபி வச்சுட்டு வந்துடலாமா? சரி நம்ம கேள்வி கேட்கலாம். அளவுக்கு போய் வேலையை பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. ஆமாம் வச்சோம். சரிடா போகலாம். சரி எல்லாம் பார்த்து வேலையை பாருங்க. தமிழ் காலை வர சொல்லியிருக்கல. சொல்லிட்டாங்க எப்படி நம்மளே எல்லாம் சமைக்கிறது எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. சூறாக்கி கொடுத்துருவாங்க. ஜல்தி ஜல்தி ஆளுங்க பார்த்துப்பாங்க. ஆளுங்க வர சொல்லியிருக்கேன். காலையில் வேலை செய்யறவங்க தான். இன்னைக்கு அந்த பக்கம் வேலை இல்லைல்ல. எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் சோறாக்க சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த வேலையை பாருங்க. சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன். எப்படி பற்றி கேட்கலையா? அண்ணியும் அக்காவும் போய்க்கிட்டோம். அவங்க அரிஞ்செல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஆக்கி இறக்கிடுறேன். காலையில மிளகாத்தூள் போடுறதெல்லாம் நான் போட்டுறேன். என்னமோ பண்ணுங்க. போலாம் போலாம் போலாம்ப்பா.